ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? நம்மளுடைய பண்பாட்டை பற்றி கொஞ்சோன்னு சொல்கிறேன். நம்ம செஸ் வீரர் இருக்கார்ல, பிரக்யானந்தா. ஆமாம், பிரக்யானந்தா, இன்னொருத்தர் குகேஷ். இவங்களாம் வந்து கார்சனும் ஒருத்தர் கூட விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஜெயிச்சிட்டாங்க வச்சிங்களா இல்லை, ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேடையில் அந்த புள்ள பேர் தெரில. செஸ்ஸு இந்த யூடியூப்பில் செஸ்ஸு விளையாட பார்த்துருக்குறேன். அந்த மேடையில் வந்து ஒரு பொம்பளை புள்ள எவ்வளோ பெரிய கோப்பை வாங்க போகுது. கோப்பை வாங்க போகிறப்ப அந்த புள்ள போயிட்டு கார்சன்றவர் வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அந்த புள்ள போயிட்டு காலில் விழுந்து அதை வாங்குது. அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருங்க அவர். அப்படி இது இப்படி ஒரு மாதிரி தலையாட்டி கொடுத்தாரு. அவருக்கு அதில் என்ன புரிஞ்சிச்சின்னு தெரில. ஆனால் நம்மளுடைய பண்பாடு வந்து ரொம்ப அழகானது. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும், நம்மக்கிட்ட வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும். அறுசுவை உணவுன்னா நம்ம நாட்டில் தான், சரிங்களா? அது என்னென்னா புதுசாக டிஷ்லாம் வரலாம், அதெல்லாம் வந்து இல்லை. நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லா சாப்பிட்லாம். அந்த புள்ள காலில் விழுந்து அந்த அவார்டு வாங்கிச்சு. அவர் ஒரு நெளிச்சார். அது நல்லா க்யூட்டாக இருந்துச்சுங்க அந்த நெளிவு. ஏன் காலில் விழுறோம் அப்படின்னா, அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க கண்ட வெற்றி, அதெல்லாம் வந்து ஆசீர்வாதமாக வாங்கிறதுக்கு தான் வந்து காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது. ஆனால் அவருக்கு புரியாது, நமக்கு தெரியும்ல. சூப்பர் மூமெண்ட் அது, நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பெரியவங்க வந்து கல்யாணம் பண்ணால் வேறு எதோனா காலில் விழுந்து வணங்குறோம். அதெல்லாம் இப்போ யார் வணங்குறாங்க? எல்லாம் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்கிது. பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் கிடையாது. அது ஏன் நம்ம காலில் விழுந்து வாங்கினா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நல்லா இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, பெரியவங்க சொல்கிறத கேட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. நம்மளுடைய நாட்டு பண்பாடு பிடிச்சதுக்கப்புறம் வெளியில் இருந்து சைனா அது என்னென்னமோ ஊர் சொல்கிறாங்க, நம்ம நாட்டு பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணிக்கின்னு நம்ம ஊருக்கு வராங்க, ஒருத்தவங்களாம் வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னங்க, தமிழ் கலாச்சாரம் தான். தமிழ்ன்ற வார்த்தையே ஒரு இனிமையானது தானே. நான் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன், என்னமோ ஊர் பொண்ணு இங்கே வாக்கப்பட்டு வருது, என்னமோ ஒரு ஆம்பளை வாக்கப்பட்டு வராப்புல. நல்லா இருந்தால் சரிதான். என்னங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.